சென்னையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல சமீபமா ஒரு குழந்தை வந்து ஜன்னல் வழியா தவழ்ந்து வந்து விழுந்து அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்தி அந்த சம்பவமும் அந்த வீடியோவும் ரொம்ப வைரலா பேசப்பட்டுச்சு, பகிரப்பட்டுச்சு. அந்த குழந்தையுடைய தாய் நேற்று வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா காரணம்னா சமூக வலைதளம் தாங்க காரணம். சமூக வலைதளத்துல அவங்கள பத்தி நிறைய தவறுதலா பேசி தப்பு தப்பா அவங்கள திட்டி கமெண்ட் பண்ணி பதிவு பண்ணி அப்படிலாம் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நேத்து வந்து அசம்பாவிதமா அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு வந்து சோசியல் மீடியால யார வேணா எப்படி வேணா எந்த எல்லைக்கும் போய் தரக்குறைவா ஆபாசமா திட்டலாம், கமெண்ட் பண்ணலாம், பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரு மனிதாபிமானமற்ற விதமாக நடந்து கொள்றாங்க. நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய பதிவுகள், நம்ம கமெண்ட் இதெல்லாம் இன்னொருத்தரை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு நடந்துகிட்டோம்னா நம்ம மனுஷங்களா கொஞ்சம் இதை யோசிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த சோசியல் மீடியால பேசுறவன் பேசிக்கிட்டே தாங்க இருக்க போறான். அவனுக்கு வந்து நம்ம வந்து நல்ல